உடம்பு சரியில்லாத பாட்டிய எதுக்காக இப்படி கூட்டிட்டு வந்து கஷ்டப்படுத்துறேன்னு வெண்ணிலா கேட்டாங்க. அவன் கஷ்டப்படுத்தல வெண்ணிலா, நான் தான் அவனை கஷ்டப்படுத்தி கூட்டு வந்தேன். கேட்டியா? வீடு ரொம்ப நல்லா இருக்கு. அ, ஆமா, இது யாரு? உன் தங்கச்சியா? ம், உன்ன மாதிரி அப்படியே லட்சணமா இருக்காளே. ம், ம், ம். ஆ, இவரோட பாட்டி. தங்கச்சிக்கு பேச்சு வராதா? ஆம், ம்ஹும். பிறந்ததுல இருந்தே இப்படியா இல்ல இடையில தான் இப்படி ஆச்சா? பிறந்ததுல இருந்தே பேச்சு வரல. கடவுளே, எதுக்காக இந்த பொண்ணு இப்படி சோதிக்கிறேன்னு தெரியலையே. ஆ, இதான் கிச்சனா? ஆ, ஆமா பாட்டி. யார் இது படுத்துட்டு இருக்கிறது? அது அது வந்து என் பெரியப்பா. உடம்பு சரியில்லை, அதான் வீட்ல வச்சு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கோம். ஆ. அப்படியா? ஆமா, உங்க அப்பா அம்மா எங்க? ஆளை காணோம். ஆ, அவங்க ஊருக்கு போயிருக்காங்க பாட்டி. அப்படியா? அப்ப இன்னைக்கு நான் உங்களை பார்க்க முடியாது. சரி சரி சரி, இருக்கட்டும். வாமா, உட்காருமா. இல்ல பரவாயில்ல. அட, பரவாயில்ல, உட்காருமா. வா. வெண்ணிலா, இத வாங்கிக்கோ. ஆ, எதுக்கு பாட்டி? கட்டிக்கதான். எங்க வீட்டு மருமக நீ, உன்னை பட்டுப்புடவையில பாக்கணும்னு ஆசையா இருக்கு. அதான் எடுத்துட்டு வந்தேன். போ, போய் கட்டிட்டு வா. போமா, போ, போய் புடவை கட்டிட்டு வா. இந்த வாங்கிக்கமா. போ. கேலண்டர்ல இருக்கிற மகாலட்சுமி மாதிரி இருக்கேம்மா. ஐயோ, முறைக்கிறாளே. வாமா என் கூட. ஐயோ, பாட்டி பண்ற அலப்பறையில வெண்ணிலா பொறுமை இழந்து எப்ப வெடிக்க போறாளோ, எப்போ உண்மையை போட்டு உடைக்க போறாளோ தெரியலையே. உட்காரு. எங்க?
எதுக்கு பாட்டி இதெல்லாம்? எங்க வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமி நீ. உன்னை கல்யாண கோலத்துல பாக்கறதுக்கு தான் எனக்கு கொடுத்து வைக்கல. நான் கல்யாணத்துக்கு இன்னும் 6 மாசம் காத்திருக்கணும். நான் தான் 2 மாசத்துல செத்து போயிடுவேனே. ஐயோ, ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. இதான் மருமகளே, இந்த மனசுக்கு தான் உன்னை மருமகள் ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி வாமா, வா. சாரிங்க. வாங்க வாங்க வாங்க. அட்ரஸ கண்டுபிடிச்சு கரெக்டா வந்துட்டீங்க போல இருக்கு. இதுல என்ன சிரமம் இருக்கு? நீங்க தான் லொகேஷன் ஷேர் பண்ணிருந்தீங்களே. என்ன பேராண்டி பாக்குற? என் மருமக வெண்ணிலா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதுல இருந்து இவங்க கிட்ட சொன்னேன். ஆனா இவங்க நம்பவே இல்ல. நான் பொய் சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டு உங்க பேரன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை நாங்க பாக்கணும், எங்களை கூட்டிட்டு போங்கன்னு டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அதான் லொகேஷனை ஷேர் பண்ணி வர சொல்லிட்டேன். அம்மாடி மருமகளே, இவங்க எங்க சொந்தக்காரங்க. இந்த பொண்ணுதான் என் பேரனை கல்யாணம் பண்ணிக்க போற என் வீட்டு மருமக. பொண்ணு எப்படி இருக்கா? டேய் பேராண்டி, மருமக பக்கத்துல வந்து நில்லுடா. ஐயோ பாட்டி, வெண்ணிலாவோட பொறுமைய ரொம்ப சோதிக்கிறீங்க. வெண்ணிலா, போய் என் பேரன் பக்கத்துல நில்லுமா. போமா. ஜோடி பொருத்தம் அம்சமா இருக்கு. ஆமாமா, ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு. என்ன பொண்ணு கொஞ்சம் கலரு கம்மியா இருக்கு. அதனால என்ன? உலக பேரழகி கிளியோபாட்ரா கூட கலர் கம்மிதான். பாட்டி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, எனக்கே பிடிக்கலதான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 மாசத்துல சாக போற கிழவி. அதனாலதான் நான் பொறுமையா இருக்கேன். மரியாதையா அவங்க கிட்ட நீ உண்மையை சொல்ல போறியா, இல்ல நானே வந்து சொல்லட்டுமா? ஏங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நானே அவங்க கிட்ட மெதுவா சொல்லிடுறேன். சரி மருமகளே, ரொம்ப சந்தோஷம். நான் வரேன். போலாமா? எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். நாங்களும் வரோம். ஏங்க தேங்க்ஸுங்க, நானும் வரேன். பாட்டி என்னை விட்டுட்டு போகாத. காஃபி கொண்டு வந்திருக்கேன். அத்தை, காஃபி கொண்டு வந்திருக்கேன். எந்திரிங்க. தூக்கத்துல கூட மூஞ்சி ஃபுல்லா மேக்கப் போட்டுட்டு தூங்குது பாரு. அத்தை, எந்திரிச்சு காஃபி குடிங்க. சூடா நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அத்தை, சூடா அரிச்சுனா அப்புறம் அசினி சூடா அரிச்சு அதுக்கும் நீங்க திட்டுவீங்க. ஏந்திரிங்க அத்தை.
பயந்து கத்துற? சித்தப்பா அத்தை நம்ம எல்லாரும் விட்டுட்டு போயாச்சு சித்தப்பா. ஐயோ என்ன சொல்ற? சிஸ்டர் சிஸ்டர் ஐயோ போயிட்டீங்களா சிஸ்டர்? சிக்கன் வாங்கி போட்டீங்க, மட்டன் வாங்கி போட்டீங்க, இப்ப கழுத்தறந்த கோழியாட்டா கடக்குறீங்களே அக்கா. யாரு கூப்பிடுறது? ஐயோ ஐயோ போயிட்டீங்களே அக்கா. எனக்கு மீன் வாங்கி போட்டீங்க, எறா வாங்கி போட்டீங்க, இப்ப செத்த மீன் ஆட்டப்படுத்திருக்கீங்களா அத்தை? எல்லாருக்கும் நல்லது மட்டுமே செஞ்சுட்டு போயிட்டியா அக்கா? சித்தப்பா அத்தை. ஐயோ அக்கா எதையுமே மறக்காம கூட மறந்துட்டியா அக்கா? எல்லாருக்கும் பாசம் காட்ட ஒண்ணு கடவுள் இப்படி மோசம் பண்ணிட்டானே அக்கா. ஹாஸ்னி, அம்மாக்கு என்னாச்சு? சரி மாமா, மாரி கம்பெனில போய் ஜெயிக்கிறத பார்த்து தாரத்தை தூக்க மாத்திரை போட்டு செத்து போயிட்டாங்க மாமா. ஹாஸ்னி, ஹேய், என்னாச்சு? என்ன உளறிட்டு இருக்க? அம்மாக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. என்னாச்சுமா? மா, போயிட்டாங்கடா மாப்ள. இப்படி நீ அல்பாயுஸ்ல போவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அக்கா. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி அம்மாக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. நல்லா பாருங்க. என்னத்தை நான் பார்ப்பேன்? என் sister ஐ எப்படி காப்பேன்? போயிட்டியா அக்கா என்னை விட்டுட்டு? ஆத்தாடி பேய். ஐயையோ, அப்பா பேய். என்ன ஆ? என்ன சிஸ்டர் ஐயோ மூச்சு வருது, பேச்சு வருது. இன்னும் சாகலையா நீங்க? உயிர் இருக்குதா? அத்தை நீங்க ஒன்னும் சாவலையா? ஏன் நான் சாகணும்னு எதிர்பார்த்தீங்களா? மா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலமா? நீங்க நல்லா இருக்கீங்களாமா? ஏன்பா சூர்யா, நான் நல்லா தானே இருக்கேன். அத்தை அப்போ நீங்க பால்ல தூக்க மாத்திரை கலந்து குடிச்சு செத்து போலியா? ஏய், என்ன உளற? சிஸ்டர் மாரி கம்பெனி விஷயத்துல ஜெயிச்சதுனால நீங்க தூக்க மாத்திரைய சாப்பிட்டு செத்து போயிட்டீங்கன்னு இந்த பொறியூர்ல தான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு சிஸ்டர். அத நான் உண்மைன்னு நம்பி ஒப்பாரி பாட்டெல்லாம் பாடிட்டேன் சிஸ்டர். சாரி சிஸ்டர். ச்சே, தலை வலிக்குதுன்னு ஒரு மாத்திரையை போட்டுட்டு படுத்தேன், அசந்து தூங்கிட்டேன். அதுக்குள்ள நான் செத்துட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? நான் செத்ததுக்கு அப்புறம் என் நெத்தியில ₹1 வைக்கிறதுக்கு நிறைய பேர் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. நான் இல்ல சிஸ்டர், எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொறியூர்ல தான். ஐயோ அத்தை, நான் காஃபி கொண்டு வந்து உங்களை எழுப்பி எழுப்பி பார்த்தனா நீங்க எந்திரிக்கவே இல்ல அத்தை. சின்ன சவுண்ட் கேட்டா கூட அப்படியே அலாட்ட எந்திரிக்கிற நீங்க எழுப்பி பார்த்து எந்திரிக்காததால நீங்க செத்து போயிட்டீங்கன்னு நினைச்சு பயந்து போயிட்டாத்த. ஹாஸ்னி, நீ சும்மா இரு. அம்மாக்கு ஒண்ணும் இல்ல. மா, இப்ப நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா சூர்யா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ கவலைப்படாதப்பா. நல்ல கல்லு குட்டாட்டா இருக்குது. அப்படியேதான் இருக்காங்க. மாமா வாங்க போலாம். ஆ, சரிங்கம்மா, நான் வரேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரிப்பா. அத்த நெத்தி காசு ₹1 நான் பத்திரமா வச்சிருக்கேன். உங்களுக்கு தூக்க மாத்திரை போட்டு சாகணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட நீங்க முன்னாடியே சொல்லணும். ஏன் பொறியூர்ல எங்க சிஸ்டர் இப்ப எல்லாம் சாக மாட்டாங்க. பல பேரை க்ளோஸ் பண்ணிட்டு தான் இவங்க க்ளோஸ் ஆவாங்க. நீ விட்டு போறா பாருங்க சிஸ்டர். இனிமே நீங்க தூங்கும் போது கூட அலர்ட்டா காலாட்டிக்கிட்டே தூங்குங்க சிஸ்டர். இல்லன்னு வைக்கல, இந்த பொறி உருண்டை ₹1 காயின உங்க நெத்தியில ஒட்டிட்டு குழியில போட்டு புதைச்சிருவா சிஸ்டர். பாத்துங்க. நான் போயிட்டு வரேன். உதைக்கிறதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆயிரணும். அரவிந்த் மாமா, நீங்களும் வாங்க சாப்பிடலாம். இல்ல ஸ்ரீஜா, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்னக்கா, என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல, எதுக்காக எல்லாத்தையும் நீயே எடுத்துட்டு வர? பரவாயில்ல, அவ்வளவுதான். நீ உட்கார்ந்து சாப்பிடு, நான் தான் எடுத்துட்டு வந்துட்டேன்ல.
ஹஸ்பண்ட் சார், சப்பாத்தி வேணுமா தோசை வேணுமா எல்லாமே இருக்கு. நீங்க என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க, என்ன வைக்கட்டும்? மாறி, ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கலாம்ல, எதுக்காக இத்தனை பண்ற? பரவாயில்ல ஹஸ்பண்ட் சார், இந்தாங்க முதல்ல நீங்க தோசை சாப்பிடுங்க. தண்ணி இங்க வச்சிருக்கேன், சரி. சாப்பிடு, நல்லா சாப்பிடு. சூர்யா மாமா கரெக்டா தான் சொல்றாரு. ஆனா மாறி எதையும் கேட்க மாட்டா. என்ன கிச்சன் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனா தனியாவே இவ்ளோ ரெடி பண்ணிருக்க. காலையில இருந்து கம்பெனில கஷ்டப்பட்டுட்டு வீட்ல வந்து இப்படி எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு கஷ்டப்படணுமா? அதான் நாங்க இருக்கோம்ல, சொன்னா செய்ய மாட்டோமா? அத்தை வாங்க அத்தை, சாப்பிடுங்க. அம்மா வாங்கம்மா, நீங்களும் சாப்பிடுங்க. பரவாயில்லப்பா, நீங்க சாப்பிடுங்க, நாங்க அப்புறமா சாப்பிடுங்க. சரிங்கம்மா. நான் எம்டியா கம்பெனில வேலை பார்க்கறத விட என் கையால சமைச்சு உங்க எல்லாருக்கும் பரிமாறும் போதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூர்யா, அம்மா, ஸ்ட்ரைக்க வாபஸ் வாங்க வச்சு ஒரு நாள் தொழிலாளர்கள் கிட்ட வேலை வாங்கிட்டா போதுமா? ஆர்டரை முடிக்க முடியுமா? அடுத்ததா என்ன பண்ண போறோம்ப்பா? எப்படி ஒரு மாசத்துல ஆர்டரை டெலிவரி கொடுக்க போறோம்? அம்மா அது ஹஸ்பண்ட் சார், ஆ, நாளைக்கு பெரிய இம்போர்ட்டட் மிஷின் ஒன்னு ஏலத்துக்கு வருது. அந்த பழைய இறக்குமதி மிஷினை எப்படியாவது நம்ம ஏலத்துக்கு எடுக்கணும். பாருங்க, அந்த மிஷினை நம்ம ஏலத்துல எடுத்துட்டா நம்ம கம்பெனில தனி யூனிட் ஆரம்பிச்சு அதுக்கு தேவையான தொழிலாளர்களை வேலைக்கு எடுத்து ஆர்டரை முடிச்சிடலாம் ஹஸ்பண்ட் சார். மாப்ள, பழைய மிஷின்ல எதுக்கு ஏலத்துல எடுத்துக்கிட்டு புதுசாவே வாங்குவோம், அப்பதான் நமக்கு கௌரவமா இருக்கும். அந்த மிஷினை ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்றதுக்கு 15 நாள் ஆகுமாமா. ஓ அப்படியா மாப்ள? அப்ப சரி. ஆஹா, இது முறைக்க ஆரம்பிச்சிருச்சு. மிஷின் வரதுக்கே 15 நாள் ஆச்சுன்னா 30 நாள்ல எப்படி ஆர்டரை முடிக்கிறது? அதனாலதான் வெண்ணிலா கிட்ட பழைய மிஷினை பார்க்க சொல்லியிருந்தேன். வெண்ணிலாவும் தேடி பார்த்து நமக்கு தேவைப்படுற அந்த மிஷின் ஏலத்துக்கு வரத தெரிஞ்சுக்கிட்டு ஏலத்துல கலந்துக்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நாளைக்கு ஏலத்துல கலந்துக்கிட்டு அந்த பழைய மிஷினை எப்படியாவது எடுத்துக்கிட்டா போதும். நம்ம புது யூனிட் ஆரம்பிச்சு வெற்றிகரமா ஆர்டரை முடிச்சிடலாம். ஏய் சூப்பர் மாறி, கலக்குற. இப்ப உங்க வயிறு கலக்கி இருக்கணுமே. ஐயோ, என் வாய் வேற. ஆனா என்ன, இதையெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு பார்வை இல்லையேன்னு தான் வருத்தமா இருக்கு. நீங்க அப்படியெல்லாம் வருத்தப்படாதீங்க ஹஸ்பண்ட் சார். கூடிய சீக்கிரமே உங்களுக்கு பழையபடி பார்வை திரும்ப வந்துரும். நான் வர வைப்பேன். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறியா? போதும் போதும். சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்குது, இத குழப்புவோம். மா, என்ன சிஸ்டர், இங்கேயும் வந்து என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அரவிந்த், மா, நாளைக்கு நடக்க போற ஏலத்துல மாறி கலந்து கூடாது, அதுதானே வேணும் சிஸ்டர். இது எதுக்கு மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? நானே திறம்பட செஞ்சிடறேன். நீ வாயை முடிக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அரவிந்த், நாளைக்கு நடக்க போற ஏலத்துல மாறி அந்த மிஷினை ஏலத்துல எடுக்க கூடாது. மா, எப்படிமா? இப்ப இருக்க தேவைக்கு ஆர்டரை முடிக்கிறதுக்கு
கண்டிப்பா மாறி அந்த மிஷினை எடுக்க தான் செய்வா. நீ 4 பேரை செட் பண்ணு. அவங்க உன்னுடைய ஆட்கள்னு வெளியில காமிச்சிக்காம மாரியோட போட்டி போட்டு மிஷினை அவங்கள ஏலத்துல எடுக்க வை. ஐயோ சிஸ்டர், உங்களுக்கு இருக்கிறது பிரெயினா இல்ல கோல்டு மெயினான்னு தெரியலையே சிஸ்டர். ஆஹா, இதுக்கு முறைக்க ஆரம்பிச்சிருச்சு. அரவிந்த், பணத்தை பத்தி நீ கவலைப்படாத. மாறி அந்த மிஷினை ஏலத்துல எடுக்காம தடுத்து நிறுத்தணும்.